எப்படிப்பட்ட பழுதடைஞ்ச கல்லீரலையும் 3 நாளில் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெமடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கல்லீரல் சொல்லலாம், அதுதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு கல்லீரல் தான். கல்லீரலில் மட்டும் நமக்கு 500க்கு அதிகமான வேலைகளை செய்யுது. இந்த கல்லீரல் தான் நம்ம ரத்த சிகப்பணுக்கள் உருவாக்குறதுக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுத்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி உடலில் இருக்கிற தேவையில்லாத நச்சுக்கள், கொழுப்புக்கள் இதெல்லாம் நமக்கு வெளியேற்றுறதுக்கு கல்லீரல் தான் உதவுது. நம்ம செரிமான மண்டலத்தை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியும் இந்த கல்லீரலுக்கு உண்டு. கல்லீரல் கெட்டு போச்சுன்னா நமக்கு தலைமுடி அதிகமாக உதிரும். அதே மாதிரி சருமத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். சருமத்தில் வறட்சி ஏற்படும். தொற்று நோய்கள்லாம் சீக்கிரம் நம்மளை அதிகப்படியாக தாக்கிறதுக்கும் இந்த கல்லீரல் பழுதடைஞ்சிருந்தால் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உணவு செரிமானம் ஆகாது. ஹார்மோன் பிரச்சனைகள், ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது ஏற்படுறதுக்கும் இந்த கல்லீரல் கெட்டு போகிறது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இந்த கல்லீரல் கெட்டு போகிறதுக்கு காரணம்னு சொன்னால் சில பேர் நிறைய அதிகப்படியாக மது அருந்துவாங்க. அதே மாதிரி சிகரெட் புகைக்கிறது. அதே மாதிரி மஞ்சள் காமாலை, அவங்களுக்கு மஞ்சள் காமாலை வந்திருந்தாலும் ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கல்லீரல் கெட்டு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நிறைய அதிகப்படியான உடல் எடை இருந்தாலும் உணவு ரொம்ப அதிகமாக மெல்லாமல் அதிகமாக சாப்பிட்றாங்களே, உணவில் ஒரு சாப்பிட்ருவாங்க சில பேர், அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கல்லீரல் சீக்கிரம் கெட்டு போயிடுது. இந்த கல்லீரல் அதிகப்படியாக கொழுப்பு படிஞ்சிருந்தாலும் சரி, கல்லீரல் கெடுதடைஞ்சிருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிற இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு யூரின் போனால் அவங்க யூரினில் ரொம்ப ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி மோஷன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க போகிறதுக்கே. நிறைய மலச்சிக்கல் அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அவங்க ரொம்ப முக்கி போவாங்க. யூரின் ரொம்ப அதிகமாக மஞ்சளாக தெரியும். முடி ரொம்ப உதிரும். சருமம்லாம் ரொம்ப வறட்சியாகி அங்கங்கே கருப்பு திட்டுக்கள் மாதிரி வரும். இதெல்லாம் கல்லீரல் கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி வாய் அவங்களுக்கு அதிகமாக கசக்கும். ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடும். வாய் ஸ்மெல் அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கும். அவங்க பல்லில் எந்த வித பிரச்சனை இல்லைன்னா கூட அவங்க வாயில் ஸ்மெல் வந்தால் இந்த கல்லீரல் கெட்டு போயிருக்குன்றதை நம்ம உணரலாம். இதை நம்ம 3 நாளில் ரொம்ப எளிமையான முறையில் சரி செஞ்சிட முடியும். கேரட் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. அது கூட முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க. அதாவது கேரட் 1 எடுத்திங்கன்னா முள்ளங்கி 1, ரெண்டுமே ஈக்குவல் ப்ரிப்போர்ஷனில் எடுக்கணும். இந்த முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை முள்ளங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஒரே ரிசல்ட்டு தான் தரும். இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. இந்த ஜூஸ் ஒரு அரை கிளாஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் தேன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தேன் பிடிக்காதவங்க மிளகு பொடி ஒரு பிஞ்சு, சீரகப்பொடி ஒரு பிஞ்சு சேர்த்து இதை எடுத்துக்கலாம். இதை டெய்லி காலையில் தொடர்ந்து 3 நாளைக்கு எடுத்துக்கணும். இந்த 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல கல்லீரல் பழுதடைஞ்ச கல்லீரல் நல்லா சரியாகிறத நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப அதிகப்படியாக பழுதிருந்தால் நீங்கள் ஒரு 3 நாள் மறுபடியும் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. இதுவே போதும். உங்கள் கல்லீரல் எப்படிப்பட்ட பழுதடைஞ்சிருந்தாலும் சரி, இது ரொம்ப ஈஸியாக சரியாக்கக்கூடிய ஒரு ஈஸியான ரெமடி. நீங்கள் நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த நெல்லிக்காயை நீங்கள் ஒரு ஜூஸாவோ இல்லை நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காய் டெய்லி நீங்கள் உணவில் எடுத்துகிட்டு வாங்க. இந்த நெல்லிக்காயில் இருக்க விட்டமின் சியும் என்ன செய்யும்னா கல்லீரலில் இருக்க தேவையில்லாத கல்லீரல் பழுதை சரி செஞ்சு கல்லீரலை ரொம்ப நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது உதவுது. இந்த மாதிரி இந்த 2 வழிமுறையும் செஞ்சுட்டு வாங்க. அற்புதமான ரெமடி. இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கல்லீரல் ரொம்ப எளிமையான முறையில் பழுதடைஞ்ச கல்லீரல் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாயிடும். ரொம்ப நல்ல நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.